7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். சார் இப்போ வந்து நிறைய பிக் பட்ஜெட் படங்கள் எல்லாம் வருது இல்லையா சார்? ஸோ நீங்கள் அது எப்படி பார்க்குறீங்க சார்? எனக்கு முதல்ல இருந்தே இந்த பிக் பட்ஜெட் திங்கிங்கே கிடையாது. முதல்ல நான் திங்க் பண்ணுறதே வந்து இப்போ நீங்கள் விஜயகாந்தை வச்சு படம் பண்ணேன் பிகினிங் டேஸில், வளர்ந்துட்ட பிறகு விட்டுருவேன். ஆனால் வளர்ந்துட்ட பிறகு அவங்களுக்கு நான் கதை பண்ணணும் இல்லையா? இப்போ விஜய் வச்சு பண்ணேன், நான் ஒரு 7 படம் பண்ணியிருக்கிறேன். அவர் வளர்ந்துட்ட பிறகு விட்டுட்டேன். ஏன்னா திங்கிங் வந்து ஹெலிகாப்டரில் கேமரா வைக்கணும், ஷிப்பில் ஃபைட் எடுக்கணும், இதுலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அதை அவங்க ஒழுங்காக செய்கிறாங்க, நல்லா பண்ணுறாங்க பிரம்மாண்டங்களை. நம்ம திங்கிங்லேயே அந்த பிரம்மாண்டம் வராது. அடுத்தது யார் கதை எழுதுகிறோம் அப்படின்னா, யாராவது புதுசாக யாரையாவது உருவாக்க முடியுமா? நான் இன்னைக்கு வரைக்கும் என்னை வந்து ஒரு பெருமையாக நினச்சிக்கிறது வந்து ஐ ஆம் ஏ கிரியேட்டர். ஐ கேன் கிரியேட் ஆர்டிஸ்ட். ஐ ஹவ் கிரியேட்டட். எத்தனையோ நடிகர்களை உருவாக்கியிருக்கிறேன், எத்தனையோ டெக்னீஷியன்ஸ் உருவாக்கியிருக்கிறேன், எத்தனையோ இயக்குநர்களை உருவாக்கியிருக்கிறேன், எத்தனையோ ஹீரோயின்ஸ் உருவாக்கியிருக்கிறேன். எல்லாம் முதல் படம். அப்படி புதுசாக என் கதைகளும் அப்படி தான் இருக்கும். இந்த படம் வந்து டூரிங் டாக்கீஸ் எடுத்தோம், ரிலீஸ் ஆச்சு, தியேட்டரில் போய் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோவை புதுசாக போட்டிருக்கிறேன், 2 ஹீரோயின்ஸ் புதுசாக போட்டிருக்கிறேன், கேமராமேன் புதுசு, எடிட்டர் புதுசு. இந்த ஒரு படம் ஓடிச்சுன்னா இத்தனை பேர் வெளிச்சத்துக்கு வந்துடுவாங்க இல்லையா? அந்த ஒரு ஆஸ் அ கிரியேட்டர் இன்னைக்கு வரைக்கும் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அடுத்தது நீங்கள் கேட்ட கேள்வி, நீங்கள் அடுத்து படம் பண்ணுவீங்களான்னு கேட்டீங்க. வீட்டில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன். 5 வருஷமாக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க, சொல்லிகிட்டு இல்லை, போராடிக்கிட்டு இருந்தாங்க. நான் 80ஸ்லேருந்து 90 வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 10 வருஷத்தில் 50 படம் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், தமிழ், இப்படி ஓடிக்கிட்டு இருப்பேன் நான். அந்த ஒரு ஓட்டத்தையெல்லாம் பார்த்துட்டு தான் வீட்டில் என் மிஸ்ஸஸ்ஸு, விஜய் இவங்கெல்லாம் ஏன்பா இன்னும் அப்படிம்பாங்க. எனக்கு என்னமோ தெரியல, வீட்டில் சும்மா இருக்க முடியல. 3 வருஷம் சும்மா இருந்தேன். இது ஒரு கான்செப்ட் கிடச்சிது, இதை பண்ணியிருக்கேன். எனக்குள்ளே நான் இந்த தர முடிவு எடுத்துக்கிட்டேன், இது போதும். சார், அதாவது நீங்கள் ஒவ்வொரு திரைப்படங்கள்லையும் புதிய புதிய நடிகர்கள், இயக்குனர்கள் அந்த மாதிரி அறிமுகம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அன்னைக்கு உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணவங்களுடைய டெடிக்கேஷன், இன்னைக்கு புதுசாக வரக்கூடிய உங்களுடைய டெடிக்கேஷன் ஒர்க்கில் எப்படி சார் இருக்கு? எங்கிட்ட வந்து இது மிலிட்ரி ஸ்கூலுங்க. இது எங்கிட்ட இருந்தவங்களை கேட்டிங்கன்னா தான் சொல்லுவாங்க. என் ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டாவே அந்த டெடிக்கேஷன் வந்துடும். நான் இந்த ஏஜ்லேயும் வந்து 6 மணிக்கு ஷார்ட் எடுக்கணும்னா இந்த 6:05 எடுக்கலைன்னா அவ்வளோதான். 7 to 9 ஒரு சீன் எடுத்துட்ட பிறகு தான் பிரேக்ஃபாஸ்ட்டே நான் பிரேக் விடுவேன். அப்படி ஒரு இன்னைக்கு வரைக்கும் நான் டெடிக்கேஷனாக இருக்கிறதுனால என் ஸ்கூலுக்குள்ளே வர்ற அத்தனை பேரும் முதல் நாள் அப்படி இப்படி இருந்தால் கூட 2வது நாள் வந்து டியூன் ஆகிடுவாங்க. இப்போ விஜய் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு டைம் சொல்கிறதுக்கு எல்லோரும் பயப்படுவாங்க டைரக்டர்ஸ். 9 மணிக்கு ஷூட்டிங்னா அவர் 9 மணிக்கு சொல்லிட்டா 8:55 போயிடுவார் வித் காஸ்டியூமோட. அதனால் எல்லாருக்கும் ஒரு டைம் சொல்லுவாங்க, அவருக்கு ஒரு டைம் சொல்லுவாங்க. சார், விஜய் சாரை பற்றி இப்போ சொன்னீங்க. ஸோ விஜய் சார் வந்து ஆக்டர் ஆஸ் அன் சன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆஸ் அன் ஆக்டர் நான் வந்து என்னை இமேஜின் பண்ண முடியாத இடத்துக்கு போயிட்டார். ஆஸ் அ சன் எப்படி இருந்தாரோ 20 வருஷத்துக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது எப்படி இருந்தாரோ இதே மாதிரி இப்போவும் இருக்கிறார் ஆஸ் அ சன். அண்ட் ரசிகர்கள், இளைய தளபதி ரசிகர்கள் பற்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லியே ஆகணும். அவருடைய ரசிகர்களை பற்றி சொல்லும்போது எனக்கு பெருமையான விஷயம் என்னென்னா, எல்லாரும் வந்து ஒரு ஃபேமிலியாக, விஜய் வந்து ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ, லேடிஸ் வந்து பிள்ளையாவோ அப்படி நினைக்கக்கூடிய ரசிகர்கள் தான் விஜய்க்கு அதிகமாக. நீங்கள்
டெய்லி அவருக்கு மெயில்ஸ் வரும். அதாவது ஃபேன்ஸ் ஒரு 500 லெட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 500 லெட்டரில் ஒரு 25 லெட்டர் அப்படி இப்படி இருக்கலாம் வேறு மாதிரி. 475 லெட்டர்ஸ் விஜய் அண்ணா. அந்த அந்த ஃபஸ்ட்டு லைனே வந்து எனக்கு வந்து ரொம்ப உருக்கமாக இருக்கும். விஜய் அண்ணா எப்படி இருக்கிறீங்க, அண்ணி எப்படி இருக்கிறாங்க, அம்மா எப்படி இருக்கிறாங்க, அப்பா எப்படி இருக்கிறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். வெறும் நடிகனாக மட்டும் அவங்க பார்க்கல, தன் குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறாங்க. அடுத்ததாக அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. சார் பாஸ்ட் 3 இயர்ஸ் அப்படி ரொம்ப ஃப்ரீயாக இருந்தீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அது ஒரு கிரியேட்டர் அந்த டைமில் சும்மாலாம் இருந்துட முடியாது, கண்டிப்பாக ஏதாவது பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இல்லை சும்மா இருந்தேன்றது நான் சும்மா இல்லை. இந்த படம் பண்ணுறதுக்கு 1 இயர் எடுத்துக்கிட்டேன். ஜென்ரலாக நான் வந்து ஒரு 3 மந்த்ஸில் ஷூட்டிங் பண்ணுவேன். ஒரு 5 மாதத்தில் ஒரு படத்தை நான் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவேன். அஸ் அ டைரக்டராக ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற ஒரு படம் அஸ் அ டைரக்டராக. ஸோ இந்த 1 இயராக இந்த படத்தை ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடந்த 1 இயராக, அதாவது 2013 ஃபுல்லாக இந்த கதையை உருவாக்கிட்டு இருந்தேன். 2 அசோசியேட்ஸ் மட்டும் கூட வச்சுக்கிட்டு அந்த டிஸ்கஷன் பீரியடில், அதுக்கப்புறம் வச்சுக்கிட்டேன். இந்த டிஸ்கஷன் பீரியடில் 2 பேர், அவங்களோட 1 வருஷமாக அப்படியே இந்த கதையை நான் ட்ராவல் பண்ணேன். அதனால தான் இன்றைக்கி வந்து பத்திரிக்கையில் நான் அன்றைக்கி நீங்கள் படம் பார்த்தீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது, பத்திரிக்காரங்களாம் வந்து உங்களுக்கு அவார்டு கிடைக்குன்றாங்க. கிடைச்சா சந்தோஷம். நான் அவார்டுக்காக எடுக்கலை, என்னுடைய திருப்திக்காக எடுத்திருக்கிறேன். அதுவும் படத்தினுடைய 2வது பகுதியை பார்த்துட்டு எல்லாரும் அந்த பொண்ணு நடிப்பை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு நிச்சயமாக அவார்டு கிடைக்கும் அப்படின்றாங்க. எனக்கு பெருமையான விஷயம். படம் வந்து கமர்ஷியலாக எப்படி போகுது என்னன்றதுலாம் அப்புறம். ஆனால் ஏஆர் முருகதாஸ் அவரெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு தொடர்ச்சியான ஹிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு டைரக்டர். அவரெல்லாம் என் படத்தை பார்த்துட்டு இப்படி பாராட்டணும்னு தேவையில்லை, ஓப்பனாக வந்து சார் மிரண்டு போயிட்டேன் அப்படின்னாரு. அப்படி அதுதான் எனக்கு வந்து ஒரு ரிவார்டு மாதிரி. கவர்மெண்ட் ரிவார்டு கொடுக்குதோ இல்லையோ, இப்படி யங் ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ் வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதான் தியேட்டரில் உட்காந்து நான் படம் பார்த்தேன்ல, நாங்கள் எங்கெங்கே நினச்சோமோ, எங்கெங்கே அவங்க ரசிப்பாங்கன்னு நினச்சோமோ, அது இந்த 1 இயர் நான் எப்பவும் இவ்வளவு டைம் எடுத்து கதை பண்ணது கிடையாது, டைம் எடுத்து ஷூட் பண்ணது கிடையாது. அதுக்கு நிச்சயமாக எனக்கு அந்த வரவேற்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுடைய ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமா இல்லையா தெரியல, பட் உங்களுடைய ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நியூஸ் 7 தமிழ் அந்த நேயர்களுக்கு, வியூவர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி. நேயர்களே, இன்னைக்கு நம்ம வரவேற்பறை நிகழ்ச்சியில் எஸ்ஐசி சாரை நம்ம பார்த்து மீட் பண்ணி அவரை பற்றியும் இளைய தளபதி பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றொரு வரவேற்பறை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது கோபாலகிருஷ்ணன். ஸ்வாதிஷ்டா.